இடத்துல கூடி வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம், இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த இடத்துல வரவேற்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வமே இந்த இடத்துல வரவேற்கிறோம். ஆண்டவரை கனப்படுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. எங்களுக்குள்ள வாசம் என்று விரும்புகிற தெய்வமே இந்த இடத்துல வரவேற்கிறோம். ஆண்டவரே எங்கள் நடுவில் ஆண்டவரே ஜீவிக்கிற தெய்வமே இந்த இடத்துல வரவேற்கிறோம். ஆண்டவரே என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் என்று சொன்ன தெய்வமே, இதை நான் சொன்னேன், இதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னவரே, ஆண்டவரே இந்த இடத்துல வரவேற்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த 8வது மாதத்திலும் எங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையில் உம்முடைய கரம் அழகி செய்யட்டும். ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம் பலமாய் இறங்கட்டும். வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து களிகூற கடவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே மகிழ்ந்து களிகூற வந்திருக்கிறோம். ஆண்டவரே ரட்சிப்பின் துதியை ஆண்டவரே நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராடுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராடுகை செய்யும். வாரும் தூய ஆவி. சேர்ந்து பாடுவோமா? உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நீராளுகை செய்வீராக. நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சி. வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். Welcome Holy Spirit, we are in your presence. Fill us with your power. Live inside of me. Oh, வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய. வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, அக்கினியும் நீர்.
நீராளுகை செய்ய, நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். அந்த வார்த்தையை சொல்லுவோமா? நீராளுகை செய்ய, நீராளுகை செய்ய. Thank you for this beautiful month. ஆண்டவரே, இந்த 8வது மாதத்தில் நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதில் நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களுக்குள்ள ஒரு விசேஷத்தை வைக்கப் போவதற்காக, வைத்திருப்பதை அறிந்து கொள்வதற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை எங்களை தாங்கி நடத்த ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்கிறார். உங்க நாமம் மகிமைப்பட எங்களை இந்த இடத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஆண்டவரே, இந்த 8வது மாதத்திலும் நீங்க எங்களை கொண்டு என்னெல்லாம் செய்யணும் நிர்ணயித்திருக்கிறீரோ அதை செய்வதற்கு உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஆண்டவரை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்வீராக, பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இங்கு வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சேர்ந்து கைகளை தட்டி இந்த பாடலை நான் பாட போகிறோம். உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே என்று சொல்லி உற்சாகமாய் ஆண்டவரை வாஞ்சித்து நான் பாட போகிறோம். உங்க ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டும். உங்க ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் உயிரடைய வேண்டும். உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. தெய்வமே, உயிரடைய வேண்டுமே. என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய சரீரம், என் குடும்பம் உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உந்த உயிர்த்தெழுந்த உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே. பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட பாதாள கட்டுகள் உடையட்டுமே. பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே. ஓ பார்வோனின் வல்லமை உமக்காக
உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. Jesus, உமக்காக நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர்த்தெழுந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க உயிர்த்தெழுந்த ஒரே துணியோடு உயிரடைய உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலையின் கட்டுகள் 8வது மாதத்தில் ஆனந்த கொடிப்பை சுதந்திரிக்க உதவி செய்வீராக. இரவுகள் எல்லாம் துதி நேரமா உயிரடைய வேண்டுமே. சங்கிலிகள் உடைகிற நேரமாக என் நேரத்தில் துதிகள் என்னால் போடுவீராக. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே. கவலையின் கட்டுகள் சந்தோஷத்தாலே என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. எழுதி செபிக்க, எழுதி துதிக்க, சுதந்திரிக்க பகுதியாக உயிரடைய உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வேண்டுமே, உயிர்த்தெழுந்த உயிர்த்தெழுந்த உயிரடைய உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிர்த்தெழுந்த வேண்டுமே, உயிர்த்தெழுந்த உயிர்த்தெழுந்த வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் உயிரடைய வேண்டுமே, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிரடைய உயிரடைய வேண்டுமே. 8வது மாதத்தில் உயிர்த்தெழுதலை கட்டளை துணிதாக சிறுவர்களுக்கு நடுவில், வாலிபர்களுக்கு நடுவில், குடும்பங்களுக்கு நடுவில் தேவனுடைய உயிர்த்தெழுதல். Yes, Father. வேண்டுமே. உங்கள் உயிர்த்தெழுந்த 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 வல்லமை வேண்டுமே.
மாற்றுகிற வல்லமை உச்சப்பாடு. ஆண்டவரே, அந்த உச்சி வெயில்ல தன்னுடைய அடையாளத்தை மறைக்க வெளியே வந்த சமாரியா ஸ்திரியை சந்தித்து அவருடைய தாகத்தை நிரந்தரமாக மாற்றின தேவன் 8வது மாதத்துல நிரந்தரமான வல்லமைகள். ஓ என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே, பாத்திரம் வழிந்தோடு நீச்சலாலம் மூழ்கியே நெசரம்பில் மகிழ அக்கினி அக்கினி அபிஷேகம் எந்த நாள் திட்டிடும் குற்றப்பட வேண்டுமே, உன்னதத்தில் நாமே உயிர்ப்பிக்க வேண்டுமே. நீர் எழுந்தருள்வீராக. உச்சப்பட வேண்டுமே. ஆமே 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 ஆமே. ஜீசஸ், ஓ என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே, பாத்திரம் வழிந்தோடு நீச்சலாலம் மூழ்கியே நெசரம்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாள் திட்டிடும். உச்சப்பட வேண்டுமே, உன்னதத்தில் உயிர்ப்பிக்க தேவா உன்மாரியாக. இயேசுவின் நாமத்தினால எல்லா நிலைகளும் உடையட்டும். உச்சப்பட வேண்டுமே, உன்னதத்தில் நாமே உயிர்ப்பிக்க வேண்டுமே. தேவா உன்மாரியாக அங்கு பொழிந்திட்ட உன்மாரியாக இங்கு பொழிந்திடுமே. ஜெப வேண்டுதலிலே தனித்திருப்போம், ஜகத்திலே சாட்சியாக எம்மை நிறுத்தோம். ஜெப வேண்டுதலிலே தனித்திருப்போம், ஜகத்திலே சாட்சியாக எம்மை நிறுத்தோம். ஜெப வேண்டுதலிலே சொல்லுங்க, தரித்திருக்க தரித்திருக்க உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். ஜெப வேண்டுதலிலே தரித்திருப்போம், ஜகத்திலே சாட்சியாக. ஜெப வேண்டுதலிலே சொல்லுங்க, வாய்களை திறந்து ஜெப வேண்டுதலிலே கையெழுத்தாயிற்று என்று தெரிந்தபோது எப்பொழுது போல செபிக்க ஏறின தானியேலை போல ஓ என்ற வேண்டுதலிலே தரித்திருப்போம், ஜகத்திலே சாட்சியாக. ஓ ஜெப வேண்டுதலிலே இங்க கவியில இறங்கின அபிஷேகம். ஓ என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே, பாத்திரம் வழிந்தோடு நீச்சலாலம் மூழ்கியே நெசரம்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் திட்டிடும். உச்சப்பட வேண்டுமே. நிரப்புங்க. சிங்க கவியில தானியேலை போல கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற, உமக்காக வைராக்கியம் நின்று கொண்டிருக்கிற, பிரதேசத்தில் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஊற்றப்பட வேண்டும். ஜகத்தில் சாட்சி விளங்க வேண்டும். தானியேலுடைய தேவனே, மெய்யான தேவன், தானியேலுடைய தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் மெய்யான தேவன் என்பதை விளங்க செய்வீராக. ஊற்றப்பட வேண்டுமே. Yes, Father, we receive it in Jesus' name. தேவா உன்னாரியாக இன்று பொழிந்திட்ட, இன்னாரியாக இன்று தேவ மைந்தன் இயேசுவை விசுவாசித்தோம், போதிக்கும் ஆவியாலே நிறைத்திடுமே. தேவ மைந்தன் இயேசுவை விசுவாசித்தோம், போதிக்கும் ஆவியாலே. சொல்லுங்க, தேவ மைந்தன் இயேசுவை. இயேசுவை விசுவாசத்தால் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். உங்களால் எழுப்பி நிற்க பண்ண போகிறார்.
ஓ தேவமைந்தன் இயேசுவை விசுவாசித்தோம் போதிக்கும் ஆவியாலே. ஓ என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நீரப்புவே பாத்திரம் வழிந்தோடு நிஜராலம் மூழ்கியே நெசரங்கில் வாங்கிட அக்கினி அபிஷேகம் எந்த நாமல் திட்டிடும் ஊற்றப்பாட வேண்டுமே. எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே எழுப்பி நிற்போமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நின்று தேவ மைந்தன் இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக எழுப்பி நிற்போமா? ஊற்றப்பட வேண்டுமே, ஊற்றப்பட. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்தில் ஆராதிக்க வேண்டும். என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடு நிஜராலம் மூழ்கியே நெசரங்கில் வாங்கிட அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் திட்டிடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும். தேவா தேவா மாறியாக நிரப்புக நிரப்புக உண்மையான ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டுமே. தேவா மாறியாக ஒளிந்திட்ட உப்பின் மாறியாக ஜப வேண்டுதலிலே தரித்திருப்போம் ஜகத்திலே சாட்சியாக என்னை இருக்கும். ஜப வேண்டுதலிலே தரித்திருப்போம். சொல்லுங்க வாய்களை திறந்து ஜப நேரம் அனலாம் மாறும். ஓ ஜப வேண்டுதலிலே தரித்திருப்போம் ஜகத்திலே சாட்சியாக என்ன நிறுத்துக. ஓ ஜப வேண்டுதலிலே ஜீசஸ் அந்த விசுவாசத்தை போடுங்க. ஓ என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடு நிஜராலம் மூழ்கியே நெசரங்கில் வாங்கிட அக்கினி அபிஷேகம் அவள் எந்த நாள் திட்டிடும். என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடு நிஜராலம் மூழ்கியே நெசரங்கில் வாங்கிட அக்கினி அபிஷேகம் எந்த நாளும் திட்டிடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவே உயிர்ப்பிப்பீராக. என் ஜனங்கள் மீட்பிக்கப்பட, என் சந்ததிகள் மீட்பிக்கப்பட, என் தேசம் மீட்பிக்கப்பட நான் எழுப்பி நிற்கிறேன். ஓ ஊற்றப்பட வேண்டுமே. என் பட்டணத்தில் காணப்படுவேன் செத்த நிலைமைகள் செத்த கிரியைகள் சபை நடுவில் காணப்படுகிற எல்லா கிரியைகளையும் அதன் பண்ணுகிற உயிர்ப்பிக்கிற வல்லமை பொழிந்திடுவே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்கிற ஆவி நலப்படுத்துகிற ஆவி. எழுந்து சீயோனே எழுந்து உன் வல்லமையை தரித்துக்கொள். எழுந்து சீயோனே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி. தேவா உன்னதமே
ஆவியால் நிரப்புவே பாத்திரம் வாழ்ந்தோடு நீச்சராலம் மூழ்கியே நேசரங்கில் மாகிட அக்கினி அபிஷேகம் எந்த நாமத்தில் திடு என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புவே பாத்திரம் வழிந்தோடு நீச்சராலம் மூழ்கியே நேசரங்கில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த காவல் எந்த நாமத்தில் திடு சொல்லுங்க என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புவே பாத்திரம் வாழ்ந்தோடு நீச்சராலம் மூழ்கியே நேசரங்கில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாமத்தில் திடு ஊற்றப்பா இந்த வல்லமையினால் நிரப்புக. இந்த 8வது மாதத்தில் ஒரு விசேஷித்த அபிஷேகம் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சதை போல இந்த 8வது மாதத்தில் எங்க மேல ஒரு விளையேற பெற்ற ஒரு அபிஷேகம் முத்தரிக்கப்பட்ட ஆவி நீ கர்த்தருடைய பிள்ளை என்பதை முத்தரிப்பதற்கு ஆவி இறங்குகிறார். அந்த ஆவியானவர் இறங்குகிறார். நீ தேவனுடைய பிள்ளை, அவருடைய பிள்ளை, நீ அவருடைய ஜீவியம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் பரிசுத்த வல்லமை ஆவியானவர் இறங்குங்க உயிர்ப்பிக்கிற வல்லமை அந்த முத்தரிக்கப்பட்ட ஆவியானவர் நீங்கள் அவருடைய பிள்ளைகள், நீர் அவருடைய பிள்ளையாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியின் வல்லமை எந்த ஒரு வல்லமையும் இந்த அடையாளத்தை கொடுக்க முடியாது, சந்தேகப்பட வைக்க முடியாது. நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பதற்காக கர்த்தருடைய ஆவியை பொழிகிறார். இந்த 8வது மாதம் you are his child, you are his child, you are his army. நீ அவருடைய சேனை, நீ அவருடைய சேனை, நீ அவருடைய குடும்பம். ரீதா லகபலதா சகபலதா ரிகலபா உச்சபட ரிபனகலபா இயேசுவின் நாமத்தினாலே சந்ததிகளை உடைக்க நினைக்கிற, திருட நினைக்கிற, சந்தேகப்பட வைக்கிற சகல வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியிடுவீராக. ஊற்றப்பட வேண்டும், நிரம்பி வழிய வேண்டும். ரிபனகலபா ரிஷகபலதா ரிகலபா ஓரிகபலதா ரிகலபா. நல்ல கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோமா? ஓ ரிஜரா கபலதா ரிகலபா. ஓ நன்றி இயேசுவே. ஹalleluya. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் பிரயோஜனமற்றது. அவருடைய வார்த்தையே ஆவியாக நமக்குள் இருக்கிறது. அவருடைய வார்த்தையே ஆவியாக நமக்குள் இருக்கிறது. அந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்குள் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை ஆதி முதற்கொண்டு இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது. இன்றைக்கு அது நமக்குள்ளே கிருபையாயும் சத்தியம் உள்ளவனாயும் பிரவேசிப்பதற்கு அவர் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நீ அவருடைய சமூகத்தில் நிற்கிறாய். நீ நிற்கிற இடம் விலையேற பெற்ற இடம். இது சாதாரண இடம் இல்லை. ஆதி நாட்கள் அந்த இடத்துல வந்து நிற்பதற்கு எத்தனையோ பலிகளை மக்கள் செலுத்தினார்கள். ஆனாலும் அதனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த பலிகளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் அந்த தேவன் தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுக்க
தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பி கொடுத்தார். அவர் ஜீவனை கொடுப்பவர் மட்டுமல்ல, அவர் ஜீவனை நமக்காக கொடுக்கிறவர். அவர் ஜீவனை, தன்னுடைய ஜீவனை மட்டும் கொடுத்தவர் அல்ல, அவரை விசுவாசிக்கிற உனக்கு, அவரை விசுவாசிக்கிற உனக்குள் அந்த ஜீவன் உண்டாயிருக்கும். பாவத்தினால் கரைபட்டு போன, அறியாமையினால் கரைபட்டு போன, கீழ்ப்படியாமையினால் கரைபட்டு போன, இழந்து போன அந்த ஜீவனை மீட்கவும் உயிர்ப்பிக்கவுமே அவர் இறங்குகிறார். உயிர்ப்பிக்குமே அவர் இறங்குகிறார். பாதாளத்தின் வல்லமை அவரை ஒன்றும் செய்ய முடியாது. மரணம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. கல்லறை அவரை கட்டி காக்க முடியவில்லை. அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. பூட்டப்பட்ட கதவுக்குள் பிரவேசித்து தம்முடைய சீஷர்களை உயிர்ப்பித்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் அவரை விசுவாசித்து நிற்கிற உங்களுக்குள்ளாக அவர் பலமாக கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். அவரை விசுவாசிக்கிறவர் அவர் செய்த கிரியைகளை பார்க்கணும், அதிகமான கிரியைகளை செய்ய வல்லமை உள்ளவனாக இருக்கிறார். என் துதிகளுக்கு பாத்திரரே, தூயரே, தூயரே, துதிகளுக்கு பாத்திரரே, தூயரே, தூயரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? பாத்திரரே, தூயரே, தூயரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர். துதிகளுக்கு தூயரே, தூயரே, என் துதிகளுக்கு பாத்திரரே, எத்தனை பேர் உண்மையா செலுத்த வந்திருக்கிறீங்க? இழந்து போன மகிமை ஆண்டவர் உனக்கு இந்த கால நேரத்தில் தருகிறார். அவருக்கு செலுத்து மகனே. தூயரே, 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 துதிகளுக்கு பாத்திரரே, தூயரே, தூயரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனுக்கு ஒரு உயிருள்ள ஆராதனை, ஒரு உயிருள்ள ஆராதனையை செலுத்துவோமா? உலகத்தையும் உன் கரங்களிலே தாங்குகிறேன் ஸ்தோத்திரம். மொத்த உலகத்தையும் உன் கரங்களிலே தாங்குகிறேன். சொல்லுங்க. மொத்த உலகத்தையும், மொத்த உலகத்தையும் உன் கரங்களிலே தாங்குகிறேன். மொத்த உலகத்தையும், எஸ், தாங்குகிறேன் ஸ்தோத்திரம். வார்த்தை வல்லமையா இந்த உலகத்தை ஆள்பவரே, வார்த்தை வல்லமையா இந்த உலகத்தை. சொல்லுங்க. உங்க வார்த்தை சொன்ன கீழ்ப்படியும். வார்த்தை வல்லமையா
துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரெண்டு கைகளை உயர்த்தி தூயரே ஆண்டவரை உயர்த்துவோமா? ஆண்டவரே, உங்க நாமத்தை நாங்க உயர்த்தும் போது அதில் ஒரு வல்லமை உண்டப்பா. உங்க நாமத்தை உயர்த்துவதற்கென்று கர்த்தர் நீர் எல்லா நாமங்களுக்கு மேலாக இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர்கள். அவருடைய நாமம் உயர்ந்த நாமம், அது வல்லமை உள்ள நாமம், அது மகா விருத்தியை கொண்டு வருகிற நாமம். அந்த நாமத்தை உயர்த்துவதற்காக நாம் அர்ப்பணிப்போமா? அவருடைய நாமத்தை நீங்களும் நானும் பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து வாசம் பண்ணுகிறவராக, நம்முடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறவராக, நம்மை உயிர்ப்பிக்கிறவராக அவர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. உங்களால முடிஞ்சா முழங்கால் படிட்டு இருக்கிற இடங்கள் அப்படியே கைகளை உயர்த்தி இயேசுவை உயர்த்துவோமா? நீ அவரை உயர்த்த உயர்த்த உன் வாழ்க்கை உயரும். நீ ஜெபத்துல கேட்காத காரியங்கள் ஆண்டவர் தருவார். அவரை உயர்த்துவது நோக்கமாக இருக்குமாயின் கர்த்தருடைய வீட்டை கட்டுகிறவராக இருப்பார். ஒரு தாவீது, ஒரு சாதாரண தாவீது, நான் இந்த ஆண்டவருடைய வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ள ஆசை எழுப்பினது பொழுது கர்த்தர் அவன் நிமித்தம் இன்றைக்கு வரைக்கும் நிச்சயமான கிருபைகளை அருளிக் கொண்டிருக்கிறார். அவனுடைய சந்ததி தகுதியற்றதாக இருந்த போதிலும் அவன் நிமித்தம் கர்த்தர் அவனுடைய சந்ததியை ஆசீர்வதித்தார், பாதுகாத்தார், உயிர்ப்பித்தார். இன்னைக்கு அந்த இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நாம் இந்த ஸ்தலத்தில் நிற்கிறோம். அவர் நிமித்தம் உங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். நீங்க எவ்வளவு மோசமான பாவத்தில் இருக்கலாம், எவ்வளவு மோசமான அவதூறுகளை செய்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கலாம், நீங்கள் இயேசுவை விட்டு தூரமாக நிற்கலாம். உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ். இந்த காலை நேரத்தில் அவரை நோக்கி பார்க்க, ஆண்டவரே உங்க நாமத்துல நான் நிக்கிறப்பா, என்னிடத்துல பலன் இல்லை, எனக்கு விசுவாசம் கம்மியா இருக்குது ஆண்டவரே, என் சூழ்நிலையில எழும்ப முடியாது, ஆனாலும் இந்த இயேசுவை முன்வைத்து நான் நிக்கிறேன், இந்த இயேசுவை முன்வைத்து நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன். You will be revived. இயேசுவின் நிமித்தம் நீ உயிர்ப்பிக்கப்படுவாய், இயேசுவின் நிமித்தம் நீ உயிரடைவாய். கைகளை தட்டி வாய்களை திறந்து அவரை உயர்த்துவோமா? நல்ல கைகளை தட்டி, என்னால் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால் நீ உயிர்ப்பிக்கப்படுவாய். அவருடைய ஆவியினால் நீ எழும்பி பிரகாசிப்பாய். அவருடைய ஆவியினால் நீ பழகி பெருகுவாய். இயேசுவே
காற்றும் மடங்கி என் கடலும் வழி திறக்கும் உங்க நாமம் எஸ் கண்மலையும் கரைந்து போகும் இயேசுவே உம் நாமமே உயரும். அல்லேலூயா. இயேசுவே every knee shall bow and bow before you. அந்த நாமத்தை உயர்த்துவதாக. இயேசுவே இயேசுவே எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும். இயேசுவே இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 யாவே யாவே ஹல்லேலூயா. யாவே யாவே ஹல்லேலூயா. 2 நிமிஷம் அந்நிய பாஷை வரத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகள் அவரை உயர்த்தும்படியாக பேசுவோமா? ரீகபாலா தரிகலமா ஓரி சந்தனி தரகலமா ரீகமனா தரிகலமா நிதரகலமா ஓரி ஷகமனா தரிகலமா நிதரகலமா ரீகமனா தரிகலமா ஷகமனா தரிகலமா ரீகமனா தரிகலமா நிதரகலமா ஷகமனா தரிகலமா நிதரகலமா. சபையை பேசு, வாய்களை திறந்து பேசு. நீ பேச பேச உணர்ந்த எலும்புகள்லாம் உயிரடையுது. பேசு சபையை பேசு. எசேக்கியேலே பேசு. மோசே வாய்களை திறந்து பேசு. தானியேலே எழும்பி நின்று பேசு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எழும்பு. வாய்களை திறந்து பேசு. வாய்களை திறந்து பேசு. மகனே மகளே நீ பேச பேச நெருப்பு தன்னுடைய அடையாளத்தை மறந்து, நெருப்பு தன்னுடைய அடையாளத்தை மறக்கிறது. 7 மடங்கு சூழ்நிலை தன்னுடைய அடையாளத்தை மறக்கிறது, தன்னுடைய தன்மையை இழக்கிறது. ஸ்தோத்திரம். பேசு, வாய்களை திறந்து பேசு. வாய்களை திறந்து பேசு. அக்னி தன்னுடைய அடையாளத்தை மறக்கிறது. ஓ ரீகபாலாதா ரீகலமா ஓ ரிஷகபாலாதா ரீகலமா ஓ ரீகபாலாதா ரீகலமா ஓ ரிஷகபாலாதா ரீகலமா ஓ ரிபாலாகலாதா ரீகலமா ஓ ரிஷகபாலாதா ரீகலமா ரிஷகபாலாதா ரீகலமா ஓ ரீகபாலாதா ரீகலமா ஓ ரிஷந்தனி ரகலமா. இந்த கைகளை உயர்த்தி ஜெபம். ஆண்டவரே, இந்த 8வது மாதத்திலும் என் கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிட எனக்கு உதவி செய்யப்பா. எனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் சொல்லியிருக்கிறீங்களே. வீண் செலவுகள் வரக்கூடாது. 2 கை ஆட்களாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்க உயர்த்தி ஜெபம். நல்லா உயர்த்தி பாரத்தோட. உங்க வேலையில் ஒரு விருத்தி வேணும்னா கண்ணீரோட ஜெபம். ஒரு மீதி துணிக்கை எடுக்கணும்னா அவர் பெரியவர் என்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நீங்க கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. இந்த இடத்துல அவர் வாசம் பண்ணிட்டு இருக்கிறார். உங்க கைகளை அவர் பிடிப்பார். எந்த கை உயர்த்தப்படுதோ அந்த கை அவர் பிடிப்பார். அந்த மகனுக்கு அவர் உதவி செய்வார். அந்த மகளுக்கு அவர் உதவி செய்வார். யாருக்கு உதவி வேணுமோ அவங்க உயர்த்துங்க. கண்ணீரோட ஜெபம். ஆண்டவரே, இந்த கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிட வேண்டும். எனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. வீண் செலவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால விருத்தியை தடை செய்து கொண்டிருக்கிற எல்லா விதமான சாபங்களை கொண்டிருக்கிற எல்லா அடையாளங்களும் இயேசுவின் நாமத்தினால வேரோடு பிடுங்கி எறியப்படுவதாக. 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 நான் கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் விதைக்கப்பட, கிறிஸ்து எனக்குள் விதைக்கப்பட, நான் அவரில் நிலைத்திருக்க, அவர் என்னில் நிலைத்திருக்க, அவருடைய ஆவியே அடையாளமாய் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த கைகளின் பிரயாசத்தினாலே சாப்பிட பாக்கியம் நன்மை உண்டாயிருக்க
அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லி இருக்கிறீங்களே, நாங்க செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுங்க. நீதியை செய்ய, நன்மையை செய்ய சோர்ந்து போகாம கர்த்தாவை தொடர்ந்து செய்ய கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாக நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கைகளை பிடிச்சு ஜோமனு, நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி ஜோமனு, நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி ஜோமனு. ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்க மனதில் போடுகிற அந்த ஜீவனுள்ள வார்த்தையை சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. சும்மா சோத்திரன்னு சொல்லாதீங்க, நல்ல ஜீவனுள்ள வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரை வற்றாத நீருட்ட போல நீ இருப்பார், வற்றாத நீருட்ட போல நீ இருப்பார், நீ வற்றாத நீருட்ட போல இருப்பாய். சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. ஞானம் விளங்கவும் வாயை திறப்பாய். நீ இருக்கிற இடம் ஒரு மகிமையான இடமா மாறும், ஆரோக்கியமா மாறும். போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும். அந்த ஆரோக்கியத்தினால எல்லா ஜீவன்களும் ஆண்டவரே ஆண்டவரே ஒரு மகிமையை கண்டுகொள்ள, ஆண்டவரே ஒரு இரக்கம் செய்ய. இந்த ஆத்துமாவுக்கு இந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை காணப்பட்டாலும் இயேசுவின் நாமத்தினால ரட்சிக்கப்படாத கணவர்களை ரட்சிப்பீராக, ரட்சிக்கப்படாத சகோதரிகளை கர்த்தர் ரட்சிப்பீராக, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை கர்த்தர் சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவர் பேதுருவுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எதை கட்டுவையோ அது பரலோகத்தில் கட்டப்படும், எதை கட்டவிழ்ப்பையோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். இயேசுவின் நாமத்தினால இந்த ஆத்துமா விடுதலையாக்கப்படுவதாக, ரட்சிக்கப்படுவதாக. என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய உடன் பிறப்புகள், என்னுடைய பெற்றார்கள் இயேசுவின் நாமத்தினால ரட்சிக்கப்படுவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக. திருமண தடைகள் எல்லாம் உடையும்படி ஜெபம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, திருமண தடைகள் எல்லாம் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. வேலைக்கு தடையா இருக்கிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால உடையட்டும். உயர்வுகளுக்கு தடையா இருக்கிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால உடையட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினால. குழந்தை பாக்கியத்துக்கு தடையா இருக்கிற தடைகள் எல்லாம் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. சொந்த வீடை பெற்றுக் கொள்வதற்கு தடையா இருக்கிற வழிகள் எல்லாம் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, கானானை சுதந்தரிப்பதற்கு தடையா இருக்கிற வழிகள் எல்லாம் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஒரு நிலையான வீட்டை கர்த்தர் கட்டுவீராக, நிலையான வீட்டை கர்த்தர் கட்டுவீராக. தாவீதுக்குள்ள இருந்த வாஞ்சை, ஆண்டவரை குறித்த வாஞ்சை, ஆண்டவர் வீட்டை குறித்த வாஞ்சை, அவனுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டி கொடுத்தது போல இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிற வாஞ்சை, எனக்குள்ள இருக்கிற தாகம் என்ன அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு தகுதிப்படுத்துவதாக இயேசுவின் நாமத்தினால். உங்க சரீரத்து மேல கை வச்சு ஜெபம், உங்க இருதயத்துல அல்லது உங்க தலை மேல கை வச்சு, ஆண்டவரே என் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். எல்லா பிரஷர், சுகர், ஆண்டவரே நெகட்டிவ் தாட்ஸ், தாழ்வு மனப்பான்மைகள், ஆண்டவரே ரத்தத்தில் காணப்படுகிற ஆண்டவரே பிரச்சனைகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எலும்புகள்ல காணப்படுகிற, ஊன்கள்ல காணப்படுகிற, உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ஆராதனை வேளையில நீரே பரிகாரியாக கர்த்தர். ஆண்டவரே, மெடிசன்ஸ் எடுக்கிறோம், ஆண்டவரே டாக்டர்ஸ் பார்க்கிறோம், ஆனாலும் அவைகளை பார்க்கணும் அந்த மருந்தும் அந்த டாக்டர் சொன்ன ஆலோசனையை வேலை செய்ய வேண்டும் என்றால் நான் ஆராதிக்கிற தேவனை நான் விசுவாசிக்கிறேன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இயேசுவின் நாமத்தினால எல்லாம் நார்மல் ஆகட்டும், எல்லாம் நார்மல் ஆகட்டும். எல்லா சுகர்னால வருகிற எல்லா விதமான சரீர கோளாறுகள், எல்லா விதமான சரீர பலவீனங்கள் இந்த நாள்ல, இந்த காலில் காணப்படுகிற பிரச்சனைகள், காலில் காணப்படுகிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால மான் கால்களை போல மாறட்டும். உயர் ஸ்தலங்கள்ல நடக்க பண்ணுகிற கால்களாக, உயர் ஸ்தலங்கள்ல நிற்க பண்ணுகிற கால்களாக, உயர் ஸ்தலங்கள்ல நிற்க பண்ணுகிற, நடக்க பண்ணுகிற, மலைகளை தாண்டுகிற கால்களாக இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் மாற்றுவீராக, கர்த்தர் மாற்றுவீராக, கர்த்தர் மாற்றுவீராக. கர்த்தர் அப்படியே செய்ய போவதற்கான நம்ம எல்லாரும் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரதர் குமரேசனுக்கு நல்ல வேலை கிடைக்கும்படியாக கைகளை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். செந்தாமரையம்மா குடும்பத்தினர் யாவரும் சந்திக்கப்பட அவர்களுடைய பிள்ளைகள் மகேஷ் ஸ்தோத்திரம், வடிவு ஸ்தோத்திரம், பிரதர் கார்த்தி, இந்த 3 பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை கட்டளையிடும்படியா நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த சீட்டு போடுற காரியத்தில் கர்த்தர் நமக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து நம்முடைய கைகளை பலப்படுத்தும்படியாக ஒரு 2 நிமிஷம் நல்ல
உள்ளம் பாரப்பட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கைகளை பிடிச்சு ஜெபம் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க, எங்களை கொடுப்பதற்கு உதவி செய்ய. கர்த்தர் 8 லட்சத்தை சந்தித்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த சீட்டின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பதற்காக நன்றி. இதற்கு முன்னின்று ஆண்டவரே இன்ஜினியர் வேலை செய்கிற சகோதரர் பன்னீர் செல்வம் அவர்களுடைய SPS என்று சொல்லப்படுகிற ஆண்டவரே அந்த கம்பெனிஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு கீழே இருந்து வேலை செய்கிற ஒவ்வொரு மேஷன் சித்தால் முதற்கொண்டு அந்த சென்ட்ரிங் காரியங்களை செய்கிற ஆண்டவரே சீட்டின் காரியங்களை செய்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்க கைகளை பலப்படுத்துவீராக. சொல்லுங்க, எங்க கைகளை பலப்படுத்துவீராக, எங்க கைகளை பலப்படுத்துவீராக. கேளுங்க, எல்லா பிள்ளைகளும் கேளுங்க, எங்க கைகளை பலப்படுத்துவீராக, எங்க கைகளை பலப்படுத்துவீராக, எங்க கைகளை பலப்படுத்துவீராக, எங்க கைகளை பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. எங்க கைகளை கர்த்தாவே பலப்படுத்துவீராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 2 பேர் ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்க 3 நாள் பிரசங்கத்தை கேட்க திரளான கூட்டம் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு கொடுக்கணும். 2 பேர்த்த காட்டினார். பிலிப்பு, அவன் ஒரு வகையா போய் தேடுறான். அவனுடைய தேடல் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, இவங்க எல்லாம் ஒரு கடி, என்னது 200 பணத்துக்கு அப்பத்தை வாங்கிட்டு வந்து ஒரு கடி கடிச்சா கூட வயிறு நிரம்பாரு, பத்தாது. ஆனா இன்னொருத்தர் போய் தேடினார். அந்திரேயா போய் தேடுறாரு. யார் தேடுறாருன்னா, there is a boy, ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அவன்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்கு. என்ன இருக்குது? 5 அப்பம் 2 மீன். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்போது உங்களுடைய தேடல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்ம கணக்கு வந்து பிலிப்பு மாதிரி இருந்துச்சுன்னா இட் டசன்ட் ஒர்க் அவுட். அந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, ஆண்டவர் தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் பிலிப்புவை சோதிக்கும்படி அவர் கேட்டார். என்கிட்ட இருக்கிறது 10 தான், ஆனால் உங்களுடைய தேடல் அந்திரேயாவை போல. Who is the right person? Sometimes நம்ம கையில் இருக்கிறது it does not suit, ஆனால் ஆண்டவர் இடத்துல கொண்டு வந்து தரும் பொழுது, அது அவருடைய கரத்துக்குள்ளே போகும் பொழுது அது அநேகருடைய பசியை ஆற்றுகிறதா இருக்கும். உங்கள் பார்வை தேவைகளை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? பிலிப்போ போலவா, அந்திரேயாவை போலவா? அந்திரேயா கொண்டு வந்தது ஆண்டவர் வாங்கின. பாருங்க, இதை எப்படி கட்டுப்பிடிக்க போகிறோம், ஆத்துமாக்களை எப்படி கொண்டு வர போகிறோம். தேடுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துருங்க. ஆண்டவர் ஏற்ற வேளையில அதற்குரிய பதிலை கொடுத்து எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஜெபம். ஆண்டவரே, என்ன ஒரு அந்திரேயாவா மாற்றுங்க. ஆண்டவரே, என்ன ஒரு அந்திரேயாவை போல தேடணும். ஒன்று என்னால் முடியணும், அல்லது இதற்கு கரெக்டான ஆளை நான் தேடி ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து அந்த 5 அப்பமும் 2 மீன் உங்கள் கரத்தில் வரும் பொழுது அது அநேகருடைய பசியை ஆற்றுவது மட்டுமல்ல, அதிலிருந்து மீதி துணிக்கைகளை எடுக்க உதவி செய்த தேவன். ஹல்லேலூயா. அவர் மீதி துணிக்கைகளை எடுக்க உதவி செய்ய போகிறவர். அவர் ஏராளமானதை அவருடைய நாம மகிமை கண்டு செய்ய போகிறவர். கர்த்தர் அப்படி சந்திக்க போவதற்காக நம்ம எல்லாரும் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வருகிற புதன்கிழமை ஆகஸ்ட் 5ஆம் தேதி நமக்கு ஆண்கள் ஐக்கியம் நடைபெறுகிறது 6 to 7. அதே சமயம் அந்த 5ஆம் தேதி ஆண்கள் ஐக்கியத்தின் தலைவர் உபதலைவர்களுக்கான ஒரு விசேஷித்த கூடுகை, ஒரு செமினார் என்று சொல்லலாம். அதற்கு ஆயத்தமாக இருக்கிற முக்கியமானவர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதற்கு செல்லும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். சேலம் கல்வாரி ஏஜி சபையில் வைத்து அதற்கான கூடுகை வருகிற ஆகஸ்ட் 5ஆம் தேதி நமக்கு நடைபெறுகிறது. நமக்கு எப்பவும் போல காலையில் ஆண்களுக்கு 6 to 7 நடைபெறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வருகிற சனிக்கிழமை 8 ஆகஸ்ட் உமன்ஸ் ஃபெலோஷிப் நமக்கு 2வது சனிக்கிழமை உமன்ஸ் ஃபெலோஷிப் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 9:30 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நடைபெறும். அதை மனதில் வைத்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறேன். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் நமக்கு 10 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஸ்தோத்திரம். ஜெபத்துக்கு தேவை உள்ளவர்கள், விடுதலை வேணும் விரும்புகிறவங்க, ஸ்தோத்திரம், உங்கள் வீட்டு பக்கத்தில் ஜெபிக்க அவங்களுக்கு ஜெபம் தேவை என்று உங்களுடைய பார்வை யார் மேலே படுதோ அவர்களை கொண்டு வாங்க. நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களுக்கு பெரிய விடுதலையை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஷீட்டினுடைய காரியங்களை குறித்து நான் சொல்லுகிறேன். இதற்கு மேலே அந்த ஷீட் அது போடுவதற்கு சுமார் ஒரு 7 லட்சம் பக்கம் ஒரு ரஃபா
முன்ன பின்ன ஆகலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. 7 லட்சத்துக்குள்ள அந்த சீட்டினுடைய காரியங்கள். அதுக்கப்புறம் கீழே பேவர் பிளாக் என்று சொல்லப்படுகிற அதுக்கு அதற்கான பணத்தொகை 1,40,000 என்று சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தர் இந்த தேவைகளை எல்லாம் நமக்கு சந்திக்கும்படியாக இன்னொரு விஷயம் கூட கைகளை உயர்த்தி பாரத்தோடு ஜெபணுமா. ஆண்டவர் தாமே ஸ்தோத்திரம், இந்த காரியத்தில் நமக்கு உதவி செய்யும்படியாக, நாம் அவருக்கு மிகுந்த உதவியாளர்களாக இருக்கும்படியாக, கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாக, கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டும்படியாக கண்ணீரோடு ஜெபணுமா. ஆண்டவரே, நீர் இதில் ஒரு இரக்கத்தை பாராட்டும்படியாக, தெய்வமே இதற்கான தேவைகளை கர்த்தர் சந்தித்து கொடுக்கும்படியாக, நீ வைத்திருக்கிற எல்லாவற்றையும் எங்கள் கண்கள் பார்க்க எங்கே புதைந்து கிடக்கிறதோ வெள்ளி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஒவ்வொரு வெள்ளி, தங்கம், பொன் என்று சொல்லி அழைக்கப்படுகிற எல்லா பொக்கிஷங்களையும் ஆண்டவரே நாங்கள் சேகரிக்க, இதை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படியே செய்ய போவதற்காக நம்ம எல்லாரும் கைகளை தட்டி நன்றி செலுத்துவோமா. நார்த் இந்தியாவுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 2 நிமிஷம். அசாமில் வெள்ளம், நமக்கு தண்ணி இல்லை, அந்த பக்கம்லாம் தண்ணி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. வட மாநிலங்களில் பெரிய அழிவுகள், இழப்புகள். ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்தில் எழுப்பி நின்று, நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்தில் எழுப்பி நின்று கண்ணீரோடு வட மாநிலங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை நினைத்தருளும்படியாக. ஒரு எலியா ஜெபித்த பொழுது மழை வந்தது, மழை நின்றது. அதுதான் நம்முடைய தேவனுடைய அடையாளமே. அவர்னால் உருவாக்க முடியும், உருவாக்குனதை ஒன்றுமில்லாமல் பண்ண முடியும். இதுதான் அவருடைய வல்லமை. ஆண்டவற்றை கண்ணீரோடு கேளு. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த தேசத்துக்கு மழை வேணும், ஆசீர்வாதம் வேணும். ஆனால் இன்னொரு பக்கம் அநேகர் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா, மறித்து போய் கொண்டு இருக்கிறார்கள், வெள்ளங்களில் அடித்து கொண்டு போய் படுகிறார்கள். அவங்களோட வீடெல்லாம் அப்படியே ஆண்டவர் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு இருக்குது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எத்தனையோ பேர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மழையினால அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்ப முடியாமல், வேலை இல்லாமல், ஆண்டவரே ஆங்காங்கே அகதிகளைப் போல உணவில்லாமல், ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடை இல்லாமல், பாதுகாப்பான நிலை இல்லாமல், ஆண்டவரே ஸ்தோத்திரம் குளிர்ல பசியில கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில நாங்கள் ஜெபம் பண்றோம். கர்த்தர் ஒரு இரக்கத்தை செய்வீராக, கர்த்தர் ஒரு இரக்கத்தை செய்வீராக, கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. கர்த்தர் அப்படியே செய்ய போவதற்காக நம்ம எல்லாரும் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. நாம் அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். பிறந்த நாள் லலிதா சிஸ்டர் ஆகஸ்ட் 7 அதுக்காக நாம் ஜெபிப்போம். ஆமென். நீங்களே பேர் கொடுக்கலையோ? ஆமென். பிள்ளைகள் கொடுத்துருக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபை மகளை தாங்கும்படி நம்மளா இருக்கிற சோத்திரம் பண்ணுவோமா. ஒரு பெரிய கூட்ட மக்கள் அவருடைய கணவரோடு பிறந்த பிள்ளைகள் இவங்களோடவங்க நிறைய பேர் ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. குடும்பத்தில் உள்ளவங்களாம் ரட்சிக்கப்பட்டால் அந்த சபையிலேயே ஃபுல்லாக ஒரு பாதி இடம் பிடிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு தாயின் உள்ளத்தை தந்து தெபோராளாக எழுப்பி அவருடைய தேவனுடைய நாமத்தை அந்த இடத்துல மகிமைப்படுத்தும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. நாம மகிமைக்காக ஆண்டவரே, அநேக ஆண்டவரே ஆண்கள் உண்டு. ஆண்டவரே, உங்களுடைய நாம மகிமைக்காக நீ வந்தால் தான் நான் முன்னால் போவேன்னு சொல்லக்கூடியதான ஆண்டவரே பிரதிநிதிகளுக்கு மத்தியில் இந்த மகள் ஆண்டவரே தெபோராளை போல செயல்படக்கூடியதான இந்த கிருபையை இந்த மகள் மேல் வைப்பீராக. ஆண்டவரே, பரிசுத்த நாம மகிமைக்காகவும் உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியில் செய்யப்பட பாராக்கி நம்பி அல்ல ஆண்டவரே, சிசராவை மேற்கொள்ளக்கூடியதான அந்த மகிமையின் வல்லமை ஆண்டவரே தெபோராள் மூலமாக சென்றதை போல கர்த்தாவே உம்முடைய மகளுக்குள்ளே அந்த கிருபையை தருவீராக. கர்த்தருடைய கரம் இந்த மகளோடு கூட இருந்து தன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் உங்களுடைய அன்பின் பக்கம் இழுத்துக்கொள்ள ஆண்டவரே உமக்கும் இந்த மகளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் இந்த சபைக்கும் முழு உலகத்துக்கும் பிரயோஜனமாக இருக்க உன்னதத்தில் இருக்கிறதான தேவனோடு இணைந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நல்ல
நாளில் கூட நாம் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் கூட விடுதலையோடு ஆராதிக்கிறோம். ஆனால் அநேக தெய்வ ஊழியர்கள் செய்து இருக்கிறாங்க. சில சபைகள் தடைப்பட்டிருக்கிறது, சில சபைகள் தடைப்பட்டிருக்கிறது. விசித்திரமான ஊட்டிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மசோதாக்களை நிறைவேற்றி இந்த தேசத்துக்கு விரோதமாக காணப்படக்கூடியதான இந்த அரசாங்கத்துக்கு விரோத செயல்கள் இவர்களுக்காக நம்முடைய வடக்கு கருத்து முயற்சி ஆண்டவரே மத்தியிலே ஆளுமை செய்யக்கூடியதான ஆண்டவரே பாரத பிரதமர் ஆண்டவர்கள் மோடி அவர்களுக்கு கீழ் நடக்கிறதான ஆட்சின்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டில் நடக்கிறதான ஆண்டவரே முதலமைச்சர் விஜய் அவருடைய தலைமையில் நடக்கிறதான ஆட்சின்னு சொல்லி ஒரு பக்கம் நமக்கு காவிரி நீர் நிமித்தமாக ஏற்பட்டிருக்கிறதான பலவிதமான சூழ்நிலைகள் நாமே அந்த ஓசூர் பகுதியில் இன்னும் பெங்களூர் அந்த கர்நாடகாவில் குடியிருக்கிறதான மக்கள் எல்லாரும் ஒரு விதமான அச்சத்தோடு காணப்படுகிறார்கள். என்ன நடக்கும் என்று தெரியாது. சமயம் வர காத்திருந்து வீடுகளை அழிக்கவும் ஆட்களை முடிக்கவும் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறதான இந்த ஜனங்களுக்கு மத்தியில் இந்த நீர் ஒரு பிரச்சனையாக இல்லாதபடி ஆண்டவர் இதிலிருந்து நம்மை காக்க முடிக்கிறார்கள். அப்படி சொல்ல பண்ணுவோமா? அவருடைய கிருபை இல்லாமல் எந்த ராஜாவும் ஆளுகை செய்ய முடியாது. அது சமாதானத்தோடு ஆளுகை செய்ய முடியாது. சாலமோனுடைய இந்த 40 ஆண்டுகளும் ஒரு சமாதானத்தோடு போனதை சொல்லி பார்க்கிறோம். ஆட்சியை அமர்வதற்கு செல்ல அவங்க அமைதியான முறையிலே ஆட்சி நடத்த வேண்டும். அல்லேலூயா. நாளிலே இந்த நேரத்தில் ஆட்சியை செய்கிறதான இந்த ஆளுகை செய்கிறவர்களுமே அறிந்து கொள்ளக்கூடியான சூழ்நிலைகளை கற்று உண்டாகக்கூடிய சூத்திரம் பண்ணுவோமா? கல்வி அவருடைய எல்லா ஸ்தாபனங்களின் மேலும் ஸ்தாபன தலைவர்கள் மேலும் மிஷன் ஸ்தலங்களின் மேலும் ஆமேன் கல்வி நிறுவனங்கள் மேலும் கல்வி நிறுவனங்கள் பொது நிறுவனங்கள் ஆமேன் சேரிட்டி அர்பன் ட்ரஸ்ட் இதையெல்லாம் தேவனுடைய கரம் கடந்து கொண்டிருக்கிற சோத்திரம் பண்ணுவோமா? கல்வியின் மூலமாக தேவனுடைய கரம் வெளிப்பட முடிக்கிற சோத்திரம் பண்ணுவோமா? அந்த நீட் தேர்வின் மூலமாக ஆண்டவருடைய கரம் வெளிப்பட முடிக்கிற சோத்திரம் பண்ணுவோமா? ஒரு சவாலாக காணப்படுகிறது. கற்றுடைய கரம் இதனை விளக்க முடிகிற சோத்திரம் பண்ணுவோமா? உங்களை நினைத்து உங்களுக்காக உடைய குடும்பங்களுக்காக சொன்னார்கள், உங்களுக்காக உடைய பிள்ளைகளுக்காக சொல்லுவார்கள் என்று சொன்னார்கள். ஒரு நிமிஷம் உங்களுக்காக சொல்லுவாங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வாதமாக வைங்க, என் குடும்பத்தை ஆசீர்வாதமாக வைங்க, எங்களை ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக வைங்க. ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவதற்கு என்னை பயன்படுத்துங்க. என்னை சுற்றி இருக்கிறதான எல்லா மக்களும் அன்பின் பக்கம் வருவதற்கு இந்த சபையை பயன்படுத்துங்க. நல்லதுதான். இப்பொழுது பாடலை பாடும்போது ஆண்டவரை மதிக்கப்படுத்துகிறதான கொடுக்கும் நேரம் எல்லாரும் எழுந்திருப்போம். அனனியா சத்திராளை போல நாம் இல்லாதபடிக்கு தேவனுடைய நாம மகிமைக்காக ராயனுடைய ராயனுக்கு கொடுக்கும். கற்றுடைய கத்தல் பற்றில் ஒரு பங்கு அவருக்குரியது, பற்றில் ஒரு பங்கு யாருக்குரியது? அவருக்குரியதை நாம் மனப்பூர்வமாக செலுத்தும் பொழுது தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அவர் மனப்பூர்வமாக அவர் நினைக்கிறார். ஆமென். சொல்கிறோம்.
கொடுப்பீர், கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் கொடுப்பீர், காற்றை அனுப்பீர், காலை கொடுப்பீர், கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவீர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீ மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் வந்து சேரும். நீ மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் வந்து சேரும். நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறிப்போகும். என் நெருக்கமெல்லாம் தூர ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறிப்போகும். என் நெருக்கமெல்லாம் தூர ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை